பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஞாயிறு அன்று என் தேவனாகிய கர்த்தர் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தின் மூலம் நம்மளோடு கூட அவர் பேச விரும்புகிறார். ஏற்கனவே நமக்காக எழுதி கொடுக்கப்பட்ட இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் நாம் வாசிக்கும் பொழுது இன்றைக்கு நம்மளோடு கூட பேசுகிறதை போல இருக்கிறது. அருமையானவர்கள், நம்ம ஒவ்வொரு நேரத்திலும் நம் தேவனாகிய கர்த்தர் நம்மளை சரிப்படுத்தி கொண்டே வருகிறார், சீர்படுத்தி கொண்டே வருகிறார். எவ்வளவு அருமையான தேவன் அல்லவா! நம் பாவம் செய்வதும் தவறு செய்வதும் நம்மளை பார்த்து பரிதபித்து அழுது கொண்டு துக்கத்தோடு இருக்கிற கிறிஸ்து, என் பிள்ளை மறுபடியும் தவறு செய்யக்கூடாது, ஒரு தடவை தவறு செய்து ஒரு தடவை தவறாய் பேசி விடுச்சு, இனி தவறு செய்யக்கூடாது, பேசக்கூடாது என்று நம்ம மீது கண்களை வைத்து நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிற இயேசு கிறிஸ்து 7ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் சொல்லுகிறார், நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு முதல்ல நம்ம மேலதான் அக்கறை உள்ளவராய் இயேசு சொல்லுகிறார். நீங்க குற்றவாளிகளாய் தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகளை தீர்க்காதிருங்கள். ஒருவர்கள் என்ன பாவம் குற்றம் செய்திருந்தாலும் அவர்களை பார்த்து நீ குற்றம் செய்துட்டுன்னு சொல்லி அவங்க செய்த தவற நம்ம அவர்கள் மேல சுட்டி காட்டிக்கொண்டே இருக்காதபடி. ஏன் அப்படி செய்யும் போது நம்மளும் குற்றவாளிகள் ஆக்கப்படுமா? நிச்சயமா நம்ம எல்லாருமே பாவம் செய்திருக்கிறோம், குறைகள் உள்ளவர்கள் தான், குற்றங்கள் உள்ளவர்கள் தான். அதனால நம்ம மற்றவர்களை குறை சொல்லாமல் குற்றம் சொல்லாமல் இருக்கும்படி கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிறாருங்க. நமக்கு தான் முதல்ல பேசுகிறார். குற்றம் செய்தவர்களை பற்றி சுட்டி காட்டல, நம்மளோடு தான் பேசுகிறார். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படி நீங்கள் தீர்க்கப்படுவீர்கள். இது இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்ட இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள்ங்க. இன்றைக்கு நீங்க உப்பு தின்னவன் தண்ணீர் குடிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படி உங்களுக்கு அளக்கப்படும். நம்ம என்ன அளக்கிறோமோ அது திருப்பி நம்ம மடியிலே வந்து விழும் என்று வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், குற்றம் கண்டுபிடிக்கிறவன், குறை சொல்லுகிறவன் பிசாசானவன். சகோதரங்களை குறை சொல்கிறவன் தான். இன்றைக்கு வேத வஸ்திரத்தை வாசிக்கிற நீங்களும் நானும், கிறிஸ்துவின் ரத்தத்தில் பங்கு கொள்ளுகிற நீங்களும் நானும், கர்த்தருடைய பந்தியில் பங்கு கொள்ளுகிற நீங்களும் நானும் அவருடைய பந்தியில் பங்கு கொள்ளும் பொழுது குற்றமற்ற மாசற்ற பரிசுத்தமான ரத்தமும் சரீரத்தையும் பானம் பண்ணப்படுது. நீதிமானாக இயேசுவின் பிள்ளைகள் ஆகிறோம். நீதிமான இயேசு கிறிஸ்து ஒருவரை கூட இவர் குறை சொன்னதே இல்லை. அப்படிப்பட்ட பிள்ளைகள் நீங்கள் குற்றம் சொல்லாதபடி, குறை கண்டுபிடிக்காதபடி நாம் தேவனுடைய சமூகத்தில் போய் நிற்கும் போது தைரியமாக அப்பா பிதாவே என்று கூட புத்திரி சுபகாரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக மற்றவர்களை குற்றம் கண்டுபிடிக்காதிருங்கள், குறை சொல்லாதிருங்கள். இந்த வார்த்தை இன்றைக்கு உங்களை தொடப்பட்டு ஒருவருடைய மன்னிங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், சமாதானமாயிருங்கள். சரீரத்தில் சுகத்தை, பலத்தை, ஜீவனை, ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்வீர்கள். குடும்ப வாழ்க்கையில் சமாதானத்தை காண்பீர்கள். சபைகளிலும் சமாதானத்தை காண்போம். போகிற இடத்துல வர இடத்துல சமாதானத்தை காண்போம். மன்னிச்சிருங்க, எல்லாரையும் மன்னிச்சிருங்க. அவங்கவுங்க பண்ணதுக்கு அவங்கவுங்களுக்கு கர்த்தர் பலனை கொடுப்பார். அவர்கள் கூட அளவின்படி அவர்களுக்கு அளக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த வார்த்தையின்படி உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா, தாழ்த்துவீர்களா? இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை தாழ்த்துக்கிற ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் யாரையாவது குறை சொல்லிருந்தா, குற்றம் கண்டுபிடித்து அதை பேசியிருந்தால் தயவா இந்த நாளில் எங்களை மன்னிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. ஆமேன்.